இன்னைக்கு நம்ம மேகி மசாலா வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். எல்லா பவுடர்ஸ் தான், எல்லாத்தையும் போட்டு கலந்துட்டாலே நம்மளோட மேகி மசாலா ரெடி ஆகிடும். வாங்க நம்மளோட மேகி மசாலாவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே மேகி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சீரக பவுடர், 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் கார்லிக் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஆனியன் பவுடர், 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், 1 ஸ்பூன் சாட் மசாலா இல்லைன்னா ட்ரை மேங்கோ பவுடர், ஏதாவது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பவுடர் பண்ண சுகர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர். இது எல்லாமே ஒட்டாத இருக்கிறதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசி இதில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. மூடி வச்சிடலாம். இதை நீங்கள் 3 மாதம் வரையும் இதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட மேகி மசாலா கிடச்சிருச்சு. இனிமேல் நீங்கள் கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களும் இந்த மேகி மசாலா பவுடரை வீட்லேயே இனிமேல் ரெடி பண்ணிவிடுங்க. கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சாச்சுன்னா நம்மளுக்கு மேகி மசாலா ரெடி ஆகிடும். நீங்கள் இனிமேல் கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. வீட்லேயே செஞ்சு வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மேகி மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது ரெசிபிஸோட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வீடியோஸ் இப்போலாம் பார்க்கறதில்ல. ப்ளீஸ் எல்லாரும் வீடியோ பாருங்கள், ஃபுல் வீடியோவை பாருங்கள். எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.